Welcome all of you to SMAB CV Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets, relations and functions, exercise 1.3 9th sum. So that the function xy is equal to minus 2 is a function for a suitable domain, find the domain and the range of the function. So பாருங்க நம்மள xy is equal to minus 2 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. and இங்க பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன் இது ஒரு ரிலேஷன், இது ஒரு ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ணனும், ஒரு சூட்டபிள் டொமைன் தான் இது வந்து ப்ரூவ் பண்ணனும். சோ the domain and range என்னன்னு சொல்லதை கேட்டிருக்காங்க. சோ பாருங்க ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு டொமைன் கண்டுபிடிக்கணும். ஸோ குறிப்பிட்ட டொமைனுக்கு தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் உள்ளதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா எந்த டொமைன் வந்து வராதுன்னு உள்ளதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த எக்ஸை நீங்கள் ஒய்யை மேலே தனியாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா ஒய்யை கண்டுபிடிச்சி தான் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி வந்து என்ன பண்ணுவோம், அது ஒய் என்பது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க. பொதுவாக எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சொல்லும்போது ஒய் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஒய்யும் கூட டினோட் பண்ணியிருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான். இந்த ஒய்க்கு மேலே எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ ஒய்யை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா அப்படி அப்போ என்ன வரும் -2/x. ஸோ நான் ஒய்யை கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தோன்னே தெரியுது எக்ஸில் 0 போட்டால் என்ன ஆயிரும், அது ஒரு அன்டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக மாறிடும். ஸோ அதனால் எக்ஸ் வந்து 0 இருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு ஹிண்ட் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிட்டு அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் 0 போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது அன்டிஃபைன்ட் வேல்யூவாக மாறதுனால எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது ரேஞ்சும் சரி தான் டொமைனும் சரி தான், ரேஞ்சும் சரி தான் டொமைனும் சரி தான், ரெண்டுமே என்னவாக தான் இருக்கணும், r-0 தான் இருக்கணும். ரேஞ்ச் டொமைன் இது பார்த்தீங்கன்னா ஆர் விச் இஸ் லெஸ் தேன் 0, ஆர் மைனஸ் ஆஃப் 0, செட் ஆஃப் 0 மட்டும் வரக்கூடாது. இதுலேயும் அதே தான், டொமைனும் சரி தான் ரேஞ்சும் சரி தான், ரெண்டுலேயும் ஆர் வந்து 0 வரக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன வரக்கூடாது, ஒய் வந்து 0 வரக்கூடாது. ஒய் 0 வந்து எப்படி ஈக்குவேட் பண்ண முடியும் இங்கே பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு -2/x. திஸ் இஸ் நாட் பாசிபிள். 0 வந்து தான் 0 is equal to -2 இப்படி ஒன்று இருக்குமா, கிடையாது, தப்பு. இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி. ஸோ அதனால் அப்படி கொண்டு வர முடியாது. அதனால் ஒய்யும் 0 இருக்கக்கூடாது. ஒய் மீன்ஸ் இந்த ஒய் என்பதை நம்ம என்ன சொல்லணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சு தான் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அது 0 இருக்கக்கூடாது. அந்த டொமைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ அதுவும் 0 இருக்கக்கூடாது, ஏன்னா கீழே வந்துருக்கு. ஸோ அது 0 வந்துச்சுன்னா அன்டிஃபைன்ட் வேல்யூவாக மாறிடும். ஸோ அதுவும் 0 இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன எழுதணும்னா ரேஞ்ச் டொமைன் ஆர், அதாவது ஆர் என்பது ரியல் நம்பர் லெஸ் தேன் ஆஃப் 0ன்னு சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.